இன்னைக்கு எபிசோட்ல தாத்தா அவருக்கு கல்யாணம் ஆன புதுசுல நடந்த கதைய இனியாக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தாத்தா போன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. ஜெனி போனையே பாத்துட்டு இருக்கா. யாரு லைவ் லொகேஷன் அனுப்புனது அண்ணாவான்னு இனியா கேக்குறா. ஜெனியும் ஆமா செலியன் தான் லைவ் லொகேஷன் அனுப்பியிருக்கான், அவனையெல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்றா. லைவ் லொகேஷன் கட் ஆகி 2 நிமிஷம் ஆகுது, இன்னும் அனுப்பவே இல்ல பாருன்னு சொல்றா. நான் போய் அவன்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்றா. இனியா பாக்யா கிட்ட ஜெனி அக்கா செலியன் அண்ணாவோட லைவ் லொகேஷனை பாத்துட்டே இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு பாக்யாவும் ஜெனி இப்போ செலியன் மேல கொஞ்சம் பொசசிவா இருக்கால, அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்றாங்க. ஈஸ்வரி பாட்டி மயுவோட பேசிட்டு இருக்காங்க. ராதிகோட அம்மா வந்து நீ எதுக்கு இவங்களோட பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இவங்களோட எல்லாம் பேசாத, அப்புறம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மயுவை ரூமுக்கு போக சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராதிகாவும் கோபியும் வந்தோடனே 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்கு போயிட்டாங்க. பாக்யா ஜெனி கிட்ட நீ இன்னைக்கு என்னோட வாக்கிங் வா போலான்னு கூப்பிடுறாங்க. பாக்யா செலியன் கிட்ட நீ இன்னைக்கு ஜாகிங் போக வேண்டாம், நானும் ஜெனியும் வாக்கிங் போறோம், அது வரைக்கும் நீ குழந்தைய பாத்துக்கோன்னு சொல்றாங்க. பாக்யாவும் ஜெனியும் பேசிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. பாக்யா ஜெனி கிட்ட வேலைக்கு போறத பத்தி ஏதாவது யோசிச்சியான்னு கேக்குறாங்க. வெறுமனே இருக்க மூளை கண்டபடி எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதேன்னு சொல்றாங்க. செலியன் தப்பு பண்ணான்தான், ஆனா அவன் இப்ப திருந்திட்டான், நீயும் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட, இனிமே நடந்ததை பத்தி யோசிக்காத, மனசை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம், உன் வாழ்க்கைய சந்தோஷமா வாழுன்னு சொல்றாங்க. நெகட்டிவா எதையும் யோசிக்காதன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டு ஜெனி நார்மலா இருக்காளா இல்லையான்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.